நவீன உலகில் பொருட்களை எடுத்துச் செல்ல புதிய புதிய கைப்பைகள் வந்துவிட்டாலும் கைப்பின்னல் கூடைகளுக்கு இன்றளவும் மவுசு குறையவில்லை. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கோவையில் கைப்பின்னல் கூடைகள் செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். சாலையோரங்களில் கலர் கலராக அணிவகுக்கும் இந்த கூடைகளை கடந்து செல்லாதவர்கள் இருக்க முடியாது. என்னதான் பிராண்டட் ஹேண்ட்பேக்குகளை மாடர்ன் ஷாப்பிங் மால்கள் போன்ற வெளியிடங்களுக்கு எடுத்துச் சென்றாலும் மளிகை பொருள்கள், காய்கறிகள் வாங்கி வர கூடைகள், கட்டைப்பைகள் மற்றும் மஞ்சப்பை தரும் சௌகரியம் வேறு எதிலும் கிடைக்காது. நெகிழிப்பைகளின் ஆதிக்கம் தலை தூக்கினாலும் அவற்றின் மீது விதிக்கப்பட்ட தடை கட்டைப்பை மற்றும் கைப்பின்னல் கூடைகளுக்கான பயன்பாட்டை ஊக்குவித்துள்ளது. வயர் கூடைகள், டேப் கூடைகள், நரம்பு நூல் கூடைகள் என பல வகைகளில் உள்ள கைப்பின்னல் கூடைகளில் டேப் வகை கைப்பின்னல் கூடைகளுக்கு தனி மவுசு உண்டு. சாலையோரம் விற்பனை செய்யும் போதே அனிச்சையாக கூடைகளை பின்னுகின்றனர் இந்த தொழிலாளர்கள். அந்த காலத்தோட இப்போ எங்களுக்கு நல்ல சேல்ஸ். ஏன்னா இது காருக்கோ பஸ் இது எல்லாமே வண்டியில் கொண்டு போகிறதுக்கெல்லாம் இந்த கூடை தான் நல்லா இருக்குது. மேலே இந்த மாதிரி கூடைகள்லாம் கொண்டு போனாங்கன்னா அந்த கீழே விழுந்துருது. ஒரு கட்டை பையே கொண்டு போனாங்க, ஒரு வெங்காயம் 4 கிலோ வெங்காயம் வாங்கினாலே அது கீழே விழுந்துருன்னு சொல்லி இப்போ இந்த கூடை தான் எங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. 250 முதல் 1500 ரூபாய் வரை என அளவின் அடிப்படையில் விலை நிர்ணயிக்கிறார்கள். சினிமா படப்பிடிப்புகளுக்கும் கூடைகளை பின்னித் தருவதாக கூறுகிறார்கள் இவர்கள். நான் சினிமா படத்துக்கே நான் கூட கொடுத்துருக்கேன். தனுஷ் சார் அவங்க ஆடுகளம் படத்துல கூட கேட்டாங்க, சேவலெல்லாம் கொண்டுட்டு போறதுக்காக. அது ஆஃப் சைஸா பின்னி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்க அந்த மாதிரி ஒரு 150 கூட நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கிறேன். கட்டைப்பைகள் திடமான தோல் பைகளை விட நாடாவால் கைப்பின்னலில் உருவாகும் இந்த கூடைப்பைகள் பொருள்களை எடுத்துச் செல்ல மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். ஒயர் கூடை விட அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கைப்பின்னல் அவங்க மேன்மேடுங்க, கண்டிப்பா பார்த்து தான் பண்ணுவாங்க. மிஷின்ல ஒரு 100 பீஸ் வருதுன்னா ஒரு பீஸ் என்ன டேமேஜுக்கு 100 பீஸ் அது அப்படியே தான் வரும். ஆனா இது ஒரு பீஸ்ல டேமேஜ் வந்தாலும் அடுத்த பீஸ்ல அதை கரெக்ட் பண்ணி பண்ணலாம். என்னைக்கு இருந்தாலும் ஹேண்ட்மேடுக்கு ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி அதிகமாக தான் இருக்குங்க. 7 முதல் 10 ஆண்டுகள் வரை உழைக்கும் கைப்பின்னல் கூடைகள் பயன்பாடு அதிகரித்தால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். புதிய புதிய ரகங்களில் பல்வேறு விதமான பைகள் சந்தைகளில் அறிமுகமாகி இருந்தாலும் கைப்பின்னல் கூடைகளுக்கு எல்லா தரப்பு மக்களிடமும் இன்றளவும் அந்த வரவேற்பு அப்படியே இருப்பதாக கூறுகின்றனர் கைப்பின்னல் கூடை தொழிலாளர்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.